வணக்கம் தோழிகளே. நம்ம இந்திய ஹோட்டல் மெனுக்களில் அடை அவியல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அந்த அடை செய்கிறது எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 4 கப் இட்லி அரிசி, அதுக்கு 1 கப் பருப்பு போடணும். அந்த பருப்பில் 3/4 கப் கடலைப்பருப்பு, பாக்கி 1/4 கப் துவரம் பருப்பும் உளுத்தம் பருப்பும் கலந்து 1/4 கப்பாக போட்டுடணும். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோம்பு பொடி, பெருங்காயம், வெங்காயம், கொத்தமல்லி கருவேப்பிலை. அரிசியை 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குறப்பாக ரவை பதத்துக்கு அதை அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு பருப்பை தனியாக ஊற வச்சு அதையும் குறப்பாக அரைச்சி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரைக்கும்போதே உப்பு, காஞ்ச மிளகாயை அப்பயே போட்டு அரைக்கணும். காஞ்ச மிளகாய் அப்பயே போட்டு அரைக்கலன்னு சொன்னாக்கா நம்ம அதுக்கப்புறமா சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியையும் பருப்பையும் அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். தேவையான அளவு சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு பவுடர், சோம்புத்தூள் கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். பெருங்காய பொடியும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுக்கு தேவையான எல்லாமே போட்டு கலந்து வச்சுருக்கிறோம் இந்த மாவை. இதுக்கு நம்ம பேசிக்காக வடைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இதில் நம்ம போட்டிருக்கோம். இது அல்லாமல் நம்ம கேரட் துருவி போடலாம், கீரையை பொடியாக நறுக்கி கீரை போடலாம், இஞ்சியை பொடியாக நறுக்கி போடலாம். நம்ம அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எப்படி அதை எது சேர்த்தாலும் அது ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவு அடை. அந்த மாவு நீங்கள் புளிக்க விடக்கூடாது. ஒன்றா அரைச்ச உடனே சுட்டுடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடை செய்யலாம். முதல்ல பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் டேஸ்ட்டும் உள்ள அடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த அடைக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார், சட்னி எதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப பொருத்தமான சைட் டிஷ்னு சொன்னால் அது அவியல் தான். அந்த அவியல் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வணக்கம் தோழிகளே.